பராசக்திக்கு கொடுத்தது அதனுடைய படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 20 இடங்களிலே அதுக்கு கற்கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசு ஊழியர்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்து எல்லோரும் மகிழ்ச்சியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்பு ஊட்டி சென்ற நிலையிலே ஒரு சிலர் தங்களுக்கு இன்னும் போதவில்லை என்று காரணத்தாலே போராடி கொண்டிருக்கலாம். அவர்களையும் அழைத்து பேசுகிற மனது உள்ளவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையிலே வரும். இருந்தாலும் கூட எவ்வளவு தூரம் அந்த சட்டியை சுரண்டி தர முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லோருக்கும் வாரி வழங்குகிற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அதில் சினிமா உதாரணங்களை சொல்லுவதிலே எந்த விதமான தவறும் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. தணிக்கை வாரியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தணிக்கை வாரியம் இன்றைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இபி இருந்தது, சிபிஐ இருந்தது, இடி, சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியம் சேர்ந்திருக்கிறது. பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது. அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தயாராக சார். பராசக்திக்கு கொடுத்தது அதனுடைய படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 20 இடங்களிலே அதுக்கு கற்கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். தணிக்கைகளிலே நாங்கள் சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதிலே ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார், மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார். அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது ஒரு தீர்ப்பை தந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது 20ஆம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்றதை பிஜேபி கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களை போல முட்டாள் கிடையாது. சென்சார் போர்டு இஷ்யூ கடந்த ஒரு 10 நாளே ஒரு வாரமே ஓடிட்டு இருக்கு. அப்போதுதான் பராசக்திக்கு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்த உடனே முதல்வர் கருத்து சொன்னாரு. அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாரு. பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதனால கருத்து சொல்றாரு. பராசக்தி படம் இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஏன் 7ஆம் தேதி கருத்து சொல்லணும்? 10ஆம் தேதி தான் சொல்லணும். 10ஆம் தேதி சொல்கிறாங்க. சென்சார் போர்டு முந்தானத்தான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணியிலே சென்சார் போர்டு கிடையாது. ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில தான் சென்சார் போர்டு இருக்கு. தை பிறந்தால் வழி பறக்கும் சொல்லியிருக்காரு. ஒரு வலிமையான கூட்டணி சொல்லியிருக்காங்க. ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கத்தானே வேணும். நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம். எங்களுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதுதான் எங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு வேணா எங்கேயாச்சும் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசில் ஏதாச்சும் பதவிகளோ கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். பாமக தலைவர் ராமதாஸ் ஸ்டாலின் ஆட்சி அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு வர்றதுக்கு அந்த பாராட்டுக்கு நன்றி. கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் அல்ல. அவர் எப்போதுமே இன்றைக்கு சில கருத்துக்களை எங்களுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு, ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்காக கூட்டணிக்கு வரப்போறார் என்ற அர்த்தம் அல்ல. கூட்டணி என்பது வேறு, பாராட்டுதல் என்பது வேறு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியை மிரட்டின வரலாற்று அச்சுறுத்த வகையில செயல்பட்ட வரலாற்று 75 ஆண்டு கால வரலாற்றுல இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு. ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும்? யாரு போய் அச்சுறுத்தினாங்க என்ன தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவாரு, டெல்லிக்கு போயிட்டு வருவாரு, வந்த உடனே ஏதாச்சும் ஒரு கதையை விட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதையே நாங்கள் மறந்து விட்டோம். எனவே அதை பற்றி எல்லாம் இனிமேல் ஆளுநரை பற்றி கேட்காதீர்கள். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதை நாங்கள் மறந்து விட்டோம். நீங்க எப்படி சொல்றீங்க? சபாநாயகர் அப்பாவும் ஆளுநரும் அரசு இணக்கமா தான் இருக்கு. அவரோட ஒப்புதல் பேர் தான் இந்த சட்டமன்ற கூட்டம் தொடருது, கூட்டிட்டு சொல்றாரு. ரொம்ப நல்லது. அன்னைக்கு பார்ப்போம். அன்னைக்கு எப்படி பண்றாரு, என்ன நடந்துக்கிறாரு, எல்லா தமிழ்நாடே பார்க்கத்தானே போகுது.
நல்ல முறையில் நடந்துக்கிறாரா இல்லை திருப்பி தன்னுடைய விஷமத்தனத்தை குறும்புத்தனத்தை காமிக்க போறாரா எல்லாத்தையும் அன்னைக்கு பார்ப்போம். திமுக கூட்டணியை வீழ்த்தும் வகையில மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து பாஜகவும் அதிமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் மெகா கூட்டணி, மெகா ஸ்டார் கூட்டணி வேணா வைக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.